வெல்கம் யூடியூப் நண்பர்களே. திஸ் வீடியோவில் பார்க்க போற மேட்டர் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ் சினிமால பார்த்து பழன விஷயம்ல இதுவும் ஒண்ணு. அது என்னவென்றால், நம்ம கோட் படத்துல நம்ம எஸ்கே அண்ணன்ட்ட நம்ம விஜய் சார் துப்பாக்கி புடிங்க சிவான்னு ஒரு ரோல் கொடுத்துருப்பாரு. அதுக்கு மீன் நிறையவே இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்து அவர் தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா எஸ்கே அண்ணனுக்கும் அந்த படம் சம்மந்தமே இல்லை. இது திப்புன்னு ஒரு பொருள் இருந்து கொடுத்தா அப்படித்தானே தோணும். என்னைய கேட்டா அடுத்த இளைய தளபதி பாட்டை நான் புரட்சி தளபதி தான் கொடுக்கணும். ஏன்னா அவரை ஃபாலோ பண்ண ஒரே ஆள் இவர் மட்டும்தான். அதுக்குன்னு ஒரு கண்டென்ட்டே போடலாம், அந்த அளவு ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. பட் அது அப்புறமா வருவோம். அதாவது மூலி யார் அடுத்த தளபதி அப்படின்னு நம்ம தளபதி அரசியல் போனா கண்டிப்பா அந்த ஒரு வாக்குவாதம் வரும். சோசியல் மீடியா பத்தி என்ன வச்சுங்களேன். ஆனா இப்படிலாம் சண்டை வரக்கூடாது, அதெல்லாம் நாம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வச்சா நம்ம இளைய தளபதி. அதுதான் டெம்ப்ளேட்டில் வருகின்ற துப்பாக்கியை புடுங்கி சிவான்ற ஒரு டெம்ப்ளேட். அது மட்டும் இல்லாம பாக்குறவங்களுக்கு இது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன்னா பரவாயில்ல, மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தவர் இந்த அளவுக்கு மேல வந்து அவுட்டே கொடுத்துறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பேச எதுவும் எதிர்ப்பு இல்லை. எஸ்கே அண்ணனையே தலைமையை ஏற்றுப்போன்னு சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம பார்க்க போது இந்தமே விஷயம் கிடையாது, இது வேற விஷயம். இப்ப இந்த துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு ஒரு ரோல் இருக்குல்ல, அதான் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டுக்கு மீனிங் வந்து அடுத்து இவதான்னு ஒரு வரவேற்கிற விஷயம். அது சிம்பிளா சொல்லணும்னா இவரை கண்டினியூ பண்ணி இல்லைன்னா இவரை ஃபாலோ பண்ணி இவர் இருப்பாரு, அப்படிப்பட்ட விஷயம் இது. இப்படின்றத பத்தி இப்ப விலாவரியாக பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னவென்றால், நம்மவர் இந்த திரைப்படத்து நம்ம கமல் சார் ஒரு வாத்தியார். அதாவது ஒரு வைலன்ஸான மேனை கூட நல்லவனா மாத்துற அளவுக்கு ஒரு நல்லவர். ஆனா இது நல்லா நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா இது ஒரு மாஸ்டரோட கண்டினியூ. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சொல்ல போனா கமல் சாரோட ஒரு சிஷ்ய புள்ள தான். இதை நீங்க மாஸ்டர் படத்துல ஜேடியோட கதையை கேட்கும்போது நீங்க தெரிஞ்சிருக்கலாம். விஜய் சார் நம்ம கமல் சாரோட சிஷ்ய புள்ள மாதிரி தான் காட்டிருப்பாரு. ரொம்ப ஓப்பனா சொன்னோம்னா இது எண்டக்கு அப்புறம் தான் அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு, அந்த மாதிரி தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன இஸ் நாட் மாஸ்டர் ஜேடி, திஸ் இஸ் த நம்மவர் ஜேடி. ஏன்னா மாணவர் திருத்தம் பொறுப்பை வந்து கமல் சாருக்கு அப்புறம் விஜய் சார் தான் எடுத்தாரு. அடுத்த நம்ம விருமாண்டி, அதாவது இந்த திரைப்படத்தை பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு பொய் கேஸ்ல உள்ள போனவர் பல ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி மறுபடி வெளியே வராரு. ஆனா இந்த கதையை நம்ம லோகேஷ் அண்ணன் வேற மாதிரி ஸ்கிரிப்டா கை வச்சுக்கிட்டாரு. அதாகப்பட்டது நம்ம லோகேஷ் அண்ணன் கமல் சாரோட பெரிய ஃபேன் பாய்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு இது எப்படியாவது நம்ம கதையோட சிங்க் ஆகணுமேன்ட்டு இவ ஸ்டைல்ல யோசிச்சு அப்படி இப்படி மாத்தி இவ ஸ்டைல்ல கைதின்னு ரிலீஸ் பண்ணிட்டாரு. நல்லா பாத்தீங்கன்னா விரும்பாண்டியோட சாய லைட்டா இருக்கும். அதாவது விரும்பாண்டி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கைதியா மாட்டி நிக்க வச்சுப்பாரு. அடுத்ததா பார்க்கும்போது ஒரு மாறினால் தான் வனங்கால வர நம்ம அருண் விஜய் கேரக்டர் பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நான்கு பிள்ளை கிடையாது, ஐ மீன் கடவுள் பிள்ளைன்னு சொல்ல வரேன். அதே பிரச்சனை தெரிஞ்சதுன்னா தூக்கி போட்டு வெளுத்து விடுவாரு. அது எப்படின்னா அவர் நியாயம் தர்மம் தெரிஞ்சா போதும், அவர் யாருன்னா பார்க்க மாட்டாரு, அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்பாரு. இந்த படத்துல மருந்து சார் ரொம்ப ஓப்பனா இருப்பாரு. ஆனா இதை பார்க்க போது எனக்கு அதே பாலா சார் படம் தான் ஞாபகம் வருது. அது என்ன படம்னா பிதா மகன் விக்ரம் சார். ஏன்னா அச்சசலா வாயை தந்து பேசுறது வரைக்கும் அடி வரைக்குமே சேர்த்தான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. என்ன கேட்ட ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாரி இருக்கீங்க தான் சொல்லுவேன் நான். அப்புறம் ஆக்சுவலா இந்த துப்பாக்கி ஒரு கதாபாத்திரம்னா அதை ஹேண்டில் பண்றது நம்ம பாலா சார் தான். சரி ஓகே, அடுத்ததா பார்க்க போற மேட்டர் கில்லி படத்துல வர நம்ம முத்துப்பாண்டி தான். இந்த கேரக்டர் நெகட்டிவான கேரக்டர், வயலன்ஸான கேரக்டர் எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு ஒரு மெயின் மேட்டரா இருந்தது அவர் கை தான். இந்த இந்தியன் தாத்தா வர்மம் போடுறான்னு ஒண்ணு போடுவாரு, ஐயோ அதெல்லாம் என்னங்க வருமம். நான் பிரகாஷ் ராஜ் சார் கில்லி படத்துல போடுவாரு பாருங்க, என்னடா அந்த பயபுள்ள ஒத்த கையை வச்சுக்கிட்டு பல வேலைப்பாடு பார்த்துட்டு இருக்குது, அவன் எழுத்தாலும் சரிதான் ஒரே வர்மம் ஒரே போடு போட்டு போயினே இருப்பாரு. ஆனா தமிழ் சினிமால இதை இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு படம் வந்துக்குது. என்னடா சொல்ற இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஆமா
அது வேற யாரும் இல்லை, நம் மாஸ்டர் பட பவானி தான். இந்த படத்தை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம் பவானி கேரக்டர் வில்லனா உருவாகவில்லை, உருவாக்கப்பட்டார். ஆனால் அந்த பவர்ஃபுல் ஹேண்ட் மேட்டரை இங்கேயும் யூஸ் பண்ணிருப்பாரு நம்ம லோகேஷன். அதாவது கில்லில வர்மத்தை போட்டு ஒரு கையில க்ளோஸ் பண்றது. இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு நம்ம பவானி என்ன வர ஆள்லாம் குத்தி குத்தி முடிச்சு விடுறாரு. ஆனா என்ன முத்துப்பாண்டி அண்ணன் மாரி பொண்ணுங்களை பார்த்தாலாம் தொட மாட்டார். சொல்ல போனா அவர் அகராதியிலே பொண்ணுங்கன்ற மேட்டரே கிடையாது. அவர் தாட்டு ஃபுல்லாவே ஒரு பயபுள்ள எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் தாட்டு. அதனாலதான் அவர் வளர்ச்சி கீழே போகாம மேல போய் கொண்டே இருந்தது.